அண்மை செய்தி. சென்னை பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்யும் முன்பு அப்பகுதியில் நோட்டமிட்ட கொலையாளிகளின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை பெரம்பூர் பகுதியில் கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் புதிதாக கட்டுமானம் நடைபெறக்கூடிய தனது வீட்டின் அருகே படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தமிழகத்தை உலுக்கிய நிலையில இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அடுத்தடுத்து வெளியாகி இருக்கிறது. குறிப்பா கொலையாளிகள் உண்மையான கொலையாளிகளை போலீசார் கைது செய்யவில்லை என்ற தகவல் வெளியாகி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில இந்த கொலையாளிகள் இவர்கள்தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அடுத்தடுத்து வெளியாகி இருக்கிறது. குறிப்பா இந்த கொலை சம்பவம் 7 மணி அளவில் நடைபெற்ற நிலையில அதற்கு முன்பாக 6:20 மணி அளவில் அவர்கள் அந்த பெரம்பூர் பகுதியில் ஒன்று கூடி இந்த கொலையை செய்துவிட்டு எவ்வாறு தப்பி செல்வது என்று அவர்கள் தலைக்கவசம் அணியாமல் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பா இருசக்கர வாகனத்தில் அந்த ஆயுதங்கள், கத்தி மற்றும் நாட்டு வெடிகுண்டுகள் போன்ற ஆயுதங்கள் வைக்கின்ற அந்த பேக் ஆகியவற்றை அவர்கள் எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த பகுதியில் நிற்கக்கூடிய நபர்கள் கோகுல், சிவசக்தி, விஜய் மற்றும் இதற்கு மூளையாக செயல்பட்ட அந்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அருள் ஆகியோர் அந்த இடத்துல ஒன்று கூடி அவர்கள் பேசக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த வழக்குல தம்பி, அதாவது ஆற்காடு சுரேஷ் சிங், தம்பி பொன்னைபாலு, திருவேங்கடம், திருமலை என 11 நபர்கள் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் இன்று போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். போலீசாரை தாக்கியதால தற்காப்புக்காக திருப்பி அவரை தாக்கியதாகவும் கூறப்பட்டிருக்கூடிய நிலையில் இந்த கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகிருக்கிறது. கொலையாளிகள் வெட்டும்போது கூட தலைக்கவசம் அணிந்தபடிதான் அவர்கள் வெட்டியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது வெளியிடப்பட்டுள்ள இந்த சிசிடிவி காட்சியில் அவர்கள் தலைக்கவசம் அணியாமலும் முகக்கவசம் அணியாமலும் அவரது முகம் அடையாளம் காணப்படும் வகையில் அந்த சிசிடிவி காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. இதில் 4 நபர்கள் இருக்கிறார்கள். அருள், கோகுல் மற்றும் சிவசக்தி, விஜய் ஆகிய 4 பேரும் கொலை சம்பவத்துக்கு முன்பாக அந்த பகுதியில் நின்று பேசிவிட்டு அந்த ஆயுதங்கள், அதாவது கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள், நாட்டு வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேக்கை அருள் என்பவர் எடுத்து செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்குது. கொலை நடைபெறுவதற்கு சற்று முன்னதாக இந்த சம்பவ இடத்தில் எடுக்கப்பட்ட இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கிறது.